நாமக்கல் மாவட்டத்தில் நேற்றும் இன்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் கொடி பறந்துள்ளது. இது அரசியல் வட்டாரத்தில் சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்று நாமக்கல் மாவட்டத்தில் குமரபாளையத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது கூட்டத்தில் பாஜக மற்றும் அதிமுக கொடிகளுக்கு மத்தியில் திடீரென தாவேகா கொடி பறக்கவிடப்பட்டது. அதை பார்த்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அதிமுக தலைமையில் வலுவான கூட்டணி அமையும், பாருங்கள் கொடி பறக்கிறது, பிள்ளையார் சுழி போட்டு விட்டார்கள் என்று கூறியதும் கூட்டத்தில் பெரும் ஆரவாரம் எழுந்தது. பாஜகவை கொள்கை எதிரி என கூறிய தாவேகா அதிமுகவுடன் உண்மையில் சேருமா என்பதும் இன்னும் தெளிவாகவில்லை. விஜய் அவர்கள் தற்போது எந்த அரசியல் கூட்டணியும் மறுத்து தனித்தன்மையுடன் செயல்பட்டு வருகிறார். அதனால் எடப்பாடி அவர்களின் கொடி பறக்கிறது என்ற வசனம் அரசியல் உத்தியாகவே பார்க்கப்படுகிறது. மேலும் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் அடுத்த கட்ட நகர்வையும் அதிமுகவின் அரசியல் உத்தியையும் மக்கள் கவனித்து வருகின்றனர். அதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் ஆசை நிறைவேறுமா அல்லது நிராசையாக போகுமா என்பதை அடுத்த கட்ட அரசியல் நகர்வுகள் தான் தீர்மானிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.